இல்ல பாசிட்டிவா தான் காட்டுறாங்க. கிளைமேக்ஸ்ல அதுக்கு ஒரு ஒரு ரிவீலே பண்றாரு விக்ரம் பிரபு வந்து. அகாடமில வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு. போலீஸ் அகாடமில ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. பக்காவா சொல்லியிருக்காரு. என்னன்னா நம்ம நம்ம கூட இருக்கிற அதாவது அட்லீஸ்ட் கூட்டிட்டு போற டைம்ல வந்து நீங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு நண்பனாவோ கூட ஒரு பழகிற ஒரு ஃப்ரெண்டாவோ இருந்துட்டு போயிடுங்க. சும்மா கேஷுவலா இருந்துட்டு போயிடுங்க. அவங்கள்ட்ட போய் கெடுபடியா இருக்க தேவையில்ல அப்படின்றத அதில் கொடுத்துருக்காரு. படம் வந்து எப்படி சொல்றதுன்னா 2 hours தான். ஆனால் 2 hours போனதே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டாகவும் குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. விசாரணை ஜெய்பீம் அளவுக்கு இம்பார்ட்டன்ட் படம் கொடுக்கணும். இல்ல நான் சொல்றது என்னன்னா அது வந்து ரொம்ப அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க. எனக்கு விசாரணையும் ஜெய்பீமும் எப்படி தெரியுதுன்னா அழுத்தணும்ட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் அந்த ஒரு விஷயத்தை அழுத்தணும்ட்டு ஒரு விஷயம் இருக்கு. பட் இவங்க அப்படி இல்லை. தெளிவா வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு கைதிக்கும் ஒரு காவலருக்கும் உள்ள ஒரு 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 இணக்கமான ஒரு விஷயத்த காட்டியிருக்காங்க. இப்படி நடந்துகிட்டா பிரச்சனையே இல்லைல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த காட்டியிருக்காங்க. இந்த படம் நல்ல படம். ஆனா மக்கள் பெருசா வந்து ஃபர்ஸ்ட் வரலன்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த படம் பார்க்கவே நேற்று பார்த்து வரலாம். இல்ல இதுக்கப்புறம் வந்து மவுத் டாக் மூலியமா வரும் அப்படின்னு நான் நம்புறேன். எனக்கு வந்து அப்படிதான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து தேவையில்லாத சீன்ஸ் நம்மளுக்கு வந்து சில படங்கள்லாம் நம்ம பார்க்கும்போதே இதெல்லாம் எதுக்குடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவும் இதுல இல்ல. ஃபேமிலியை வந்து தாராளமா வந்து பார்க்கலாம். அப்பதான் போலீஸ் மேல உள்ள பயம். ஸோ நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும்ன்றதும் நடிச்சவங்கள ஹீரோயினா நடிச்சவங்க 2 பேரும் சூப்பரா பண்ணிருக்காங்க. விக்ரம் பிரபு ரொம்ப இயல்பா பண்ணிருக்காரு. எடிட்டிங்ஸ் படத்துல ரொம்ப பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு. எடிட்டிங்கும் மியூசிக்கும் ஜஸ்டின் பிரபாகர் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து க்ளோஸ் கிளைமேக்ஸ் வந்து அவர் மியூசிக்னால படம் வந்து பயங்கரமா எலவேட் ஆயிருக்கு. ஸோ அது தவிர்க்க முடியாது. ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்களுடைய காதல் கதைக்கு பின்னாடி என்னென்ன அரசியல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு, அவன் மறைமுகமா யாரெல்லாம் வந்து என்னெல்லாம் பண்ண முடியும், தெரிஞ்சு என்ன பண்றாங்க தெரியாம என்னென்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அணுகியிருக்காங்க. ரொம்ப சிறந்த படமா இருக்கு படம். கதை ரொம்ப சூப்பரான கதை, ரியல் ஸ்டோரி தான். ஆமா, ஏற்கனவே நம்ம இது மைனால இந்த மாதிரியான கதை பார்த்துருக்கோம். பட் இது அதை விட கொஞ்சம் யதார்த்தமா இருக்கு. இதுல ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவன் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலேயே இது வந்து இன்னும் கொஞ்சம் நம்மள ஃபீல் பண்ண வைக்குது இந்த படம். இல்ல சார், இது எந்த காலமா இருந்தாலும் இந்த அரசியல் வந்து எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒண்ணுதானே. நம்ம நண்பர்கள் கூடயே அவங்க எல்லாருமே ஒன்னா பழகிட்டு இருக்கோம் நம்மன்றப்போ அவங்கள வேற ஆளா பார்க்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு மத அரசியல் நடந்து தானே இருக்கு. ஸோ அது வந்து இது தேவையான படம் தான் சார். எந்த காலகட்டமா தேவையான இருக்கலாம் சார். பரவாயில்ல சார், பரவாயில்ல பார்க்கலாம். அது அப்படின்னு சொல்லலாம் கிடையாது சார். இது எந்த காலமா இருந்தாலும் இந்த படம் எப்போ வந்தாலும் நீங்க பார்த்து ரசிச்சு ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு படம். வெற்றிமாறனோட சாயல் அப்படி சொல்ல முடியாது சார். டைரக்டரோட அவருடைய ஒரு சாயல் தான் கொடுத்துருக்காரு. டைட்டில் ஃபாண்ட்ல வேணும்னா நீங்க அதை ஃபீல் பண்ணலாமே தவிர மற்றபடி தனித்துவமா தான் இருக்கு படம். கண்டிப்பா இருக்கும் சார். அவரோட கரியர்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸா இருக்கும். எனக்கு படம் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப பயங்கரமா எமோஷனலா என்கேஜ் பண்ணிட்டு படம் த்ரூஅவுட் த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருது. சொல்றேன், இது ஒரு கதை அப்படின்னு சொல்றத விட ஒரு காவியம்னு சொல்லணும். உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம். ஆனஸ்டா சொல்லணும்னா, அதாவது நம்ம காவல்துறை அப்படின்னாலே அவங்க அந்த அதிகாரிகள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இல்லைன்னு சொல்லலை. அந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். அதுலயும் இந்த எஸ்கார்ட் போலீஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அவங்க யாருனாக்கா இந்த குற்றவாளிகளை வந்து நீதிமன்றத்தை கூட்டிட்டு வர ஜாப். அவங்களோட வேலையில இருக்க ரிஸ்க்கை வந்து அவ்வளோ தத்ரூபமாக காமிச்சிருப்பாங்க. இன்கேஸ் ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சுனாக்கா அவங்க ரிமாண்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. சரி, ஓகே, இப்போ இது ஒரு காலவரில் காமிச்சு முடிச்சிட்டாங்க. மிச்ச கதை என்ன பண்ண போறாங்கன்னாக்கா இன்னொரு பையனோட அப்துல் ரஹீம்னு ஒரு பையனோட கதையை வந்து காட்டுறாங்க. அந்த கதையை அவ்வளோ உண்மைக்கு நெருக்கமா இருக்கும். அந்த கதை அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த படத்தோட பெரிய பியூட்டி என்னன்னாக்கா நம்ம படத்தோட டிராவல் பண்றதை அப்படியே டைரக்டர் வந்து கிரியேட் பண்ணிருப்பாரு. அவ்வளோ அற்புதமா இருக்கும். அதே மாதிரி ஒரு லவ் பாண்டிங் இருக்கும். அந்த பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் லவ் பாண்டிங் இருக்கும். அது அவ்வளோ நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கும். மொத்தமா இது வந்து எப்படி சொல்லணும்னாக்கா இந்த பேட்டக்காரன் பார்ட்டி தயாரிச்ச சேவல் தரமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் அப்படின்னும் போது அதை வந்து நிரூபிச்சிருக்காரு. அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே பயங்கரமா இருக்கு. மியூசிக்காக இருக்கட்டும், தமிழ்ன்றத மியூசிக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு படம். நல்ல ஒரு படம். உண்மையிலேயே எல்லாரும் பார்க்கணும். இந்த படத்துல சொன்ன ஒரு கோர் பிளாட் என்ன அப்படின்னாக்கா, ஒரு காவல் அதிகாரி, ஒரு ஜட்ஜி, இவங்க 2 பேரும் வந்து அவங்க வேலையை வந்து சரியா பார்த்தா போதும், ஒருத்தருக்கு வாழ்க்கையே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லுவேன். ஏன் இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும்னா, நீ வேலை பார்க்குற எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி பரவாயில்ல, உன்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி ஒருத்தனுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு மெசேஜாக சொல்லியிருப்பாங்க. அதுல காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றும் ரிஸ்க் எல்லாம் எடுக்கல. இப்ப நம்ம விக்ரம் பிரபு இருப்பாரு. விக்ரம் பிரபு பெரிய ரிஸ்க் எல்லாம் ஒன்றும் எடுக்கல. ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுவார். அந்த ஒரு சின்ன ஹெல்ப் ஒருத்தன் வாழ்க்கையே மாத்திரும். ஒரு ஜட்ஜு
வாய்தான்னு போடுறாங்க. அந்த வாய்தாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கதை இருக்கும். அதை கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. அப்படி தத்ரூபமா ஒரு காவல் அதிகாரியும் ஒரு ஜட்ஜும் ஒரு தனி குடிமகனும் இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லுவேன். அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு படம். உண்மையிலேயே கொண்டாடலாம் இந்த படத்தெல்லாம். நன்றி.